இந்த திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் என்று சிக்கல் ஒட்டி பிழைப்பு நடத்துகிற இவர்கள் எப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு தோற்றுவிட்டோம், மக்கள் நம் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்று தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய பிரச்சனை இந்த மொழி பிரச்சனை. குறிப்பாக இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம். இதுதான் இவர்கள் இன்று நேற்று கிடையாது, அரை நூற்றாண்டு காலமாக இவர்கள் பிழைப்பு நடத்துவதும் இப்படிதான், அரசியல் செய்வதும் இப்படிதான். அப்படிப்பட்ட திராவிட மாடல் அரசு தவம் இருந்து கிடைத்து ஆட்சியில் அமர்ந்த இந்த அரசு, மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்திய அரசு, ஸ்டிக்கர் ஒட்டி நாம் அரசியல் செய்கிறோம் என்பதை பாமரனும் உணர்ந்து விட்டான் என்பதை உணர்ந்து தோற்றுவிட்டோமோ என்கிற அச்சத்தில் இன்று எடுத்திருக்கக்கூடிய விஷயம் மீண்டும் மொழி போராட்டம். ஏன்னா இவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது சொல்வது ஒன்று, வந்த பிறகு செய்வது ஒன்று. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, வீட்டுக்கு வீடு ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அத்தனை மகளிருக்கும் நாங்க மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருவோம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் தகுதியுள்ள மகளிருக்கு தான் தருவோம்னு ஏமாத்திட்டாங்க. இது இப்படி இருக்க, கல்வி கடனை தள்ளுபடி தரும் சொல்லி நம்ம மாணவர்களையும் இளைஞர்களையும் ஏமாத்தியாச்சு. நகைக்கடை தள்ளுபடி செய்யறோம் சொல்லி ஏழை நடுத்தர குடும்பத்தையும் கொஞ்சம் மிச்சம் இருந்த நகையையும் கொண்டு போய் அடகு வச்சு பேங்க்ல மூழ்கி போச்சு. அரிசி ரேஷன் கடையில போடக்கூடிய அரிசி கூட மத்திய அரசாங்கம் போடக்கூடியதான், இவர்கள் போடுறது எதுவுமே கிடையாது. இப்படி மக்களுக்காக எதையுமே செய்யாத இந்த அரசு மத்திய அரசு வழங்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் என்ற ஆயுள் காப்பீடு திட்டத்திற்கு கூட ஸ்டிக்கர் ஒட்டி தமிழ்நாடு அரசு ஆயுள் காப்பீடு திட்டம் தவறாக மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுகின்ற இந்த அரசு இப்போ கையில எடுத்திருக்கிறது மொழி பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவர்கள் தங்கை கனிமொழி அவர்களும் கண்ணிலே கருப்பு துணியை கட்டி தமிழ்நாட்டு தாய்மார்கள் எல்லாம் தாலி அறுக்கிறார்கள். அதற்கு காரணம் இங்கு இருக்கக்கூடிய மதுக்கடைகளை அகற்ற வேண்டும், மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருந்த பொழுது மக்களை திசை திருப்பி ஏமாற்றிய இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் கையெழுத்து நான் மது ஒழிப்பு போடுவையா அப்படின்னு சொன்னவன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு முதல்வருக்கும் தெரியவில்லை, அவரது தங்கை கனிமொழிக்கும் தெரியவில்லை. கேட்டா தமிழ்நாடு அரசாங்கமே நாங்க மதுக்கடையில வரக்கூடிய லாபத்தை வச்சுதான் நடத்துறோம், வெட்கம் இல்லாம சொல்றாங்க. வெட்கம் கெட்ட இந்த அரசை பார்த்து நான் கேட்கிறேன், குஜராத்தில் மது ஒழிப்பை கொண்டு வந்து அமல்படுத்தி இன்று இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக மாற்றி காட்டவில்லையா நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்? அங்கே சாத்தியப்பட்ட ஒன்றை தமிழகத்தில் ஏன் உங்களால் சாத்தியப்படுத்த முடியவில்லை? ஏன் தமிழகத்தில் பெண்கள் காலி இருக்கிறார்கள் என்று சொல்லிய உங்களது பேச்சுக்கள் எல்லாம் எங்கே போயின? உங்கள் தங்கை கனிமொழி எங்கே சென்று ஒளிந்து கொண்டார்? எதுவுமே தெரியல. உண்மையிலான காரணம் என்ன தெரியுமா? மது ஒழிப்பை கொண்டு வராததுக்கு இவர்கள் என்ன காரணம் வைத்திருக்கிறாங்க? நல்ல யோசனை பண்ணி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மது ஆலைகளும் இவர்களின் கட்டுப்பாட்டில் இவர்களின் பினாமியின் பேரில் இருக்கிறது. இதுதான் மறுக்க முடியாத உண்மை. இதுல படிக்காத பாமரன் கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிமகனுக்கும் இது தெரியும். எங்க மதுக்கடையை ஒழிச்சுட்டா நம்ம வருமானம் போயிடுமோ, பினாமி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் போயிடுமோ, அரசியல்ல எந்த காசு எடுத்து செலவு பண்றதுன்னு தெரியாத இவர்கள் சொல்லக்கூடிய நாடகம் நடிப்பு, மதுக்கடையை மூடிட்டா எங்களால தமிழ்நாடு அரசாங்கமே நடத்த முடியாது. நான் தெரியாம தான் கேட்கிறேன், இப்ப மட்டும் என்ன நீங்க சிறப்பா ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க? எதுவுமே நீங்க பண்ணல. பண்றதெல்லாம் மத்திய அரசாங்கம் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை மட்டும்தான் சிறப்பா செய்றீங்க. போதாக்குறைக்கு அந்த மதுக்கடைகளிலும் ஊழல், அதையும் கண்டுபிடிச்சாச்சு அமலாக்கத்துறை. 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ணி அதையும் உங்கள் கஜானாவை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எங்கள் தமிழக பெண்களின் தாலியை அறுத்துதான் உங்கள் கஜானாவை நீங்கள் நிரப்ப வேண்டுமா? நாங்கள் தாலி அறுத்துதான் நீங்கள் கஜானாவை நிரப்ப வேண்டுமா? எங்கே செல்கிறது இந்த தமிழ்நாடு? இன்னொரு பக்கம் இந்த மதுக்கடைகள் மட்டும் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. முன்னாடி எல்லாம் இந்த அளவுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப
ஏதோ ஒரு தனியா போற பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில இந்தியாவிலேயே பிரதிநிதித்துவம் பெற்ற சிறப்பு வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய மாணவிக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மைதானத்துக்குள்ளே பாதுகாப்பு இல்ல. கேட்டா 60 கேமரா இருக்கு, கேமரா வேலை செய்யலங்கிறான். இதை விட வெட்க கேடாத விஷயம் வேற எதுவுமே கிடையாதுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இறங்கி ஒரு பொண்ணு ஆட்டோல ஏறி போறா, அவளை கூட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. அப்ப பஸ் ஸ்டாப்ல நிக்கக்கூடிய பொண்ணுக்கும் பாலியல் வன்கொடுமை நடக்குது. இதுதான் அப்படின்னு நாம இருந்துட முடியாது. இப்ப சமீபத்துல வீட்டுல தான் பெற்ற குழந்தைக்கு 6 மாத குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்த பெண்ணை அந்த வீட்டுல யாருமே இல்லை நோட்டம் போட்டு 2 பேர் கதவை தள்ளிட்டு போய் மதியானம் அந்த பொண்ணை அந்த குழந்தையோட கழுத்துல கத்திய வச்சு பாலியல் வன்கொடுமை பண்றான். அது மட்டும் போதா குறைக்கு திருப்பி நைட்டு வந்து 1 மணிக்கு அதே வீட்டுல அதே பொண்ணை திரும்பியும் பாலியல் வன்கொடுமை பண்றான். குடிபோதையில யார் என்ன சொல்றா என்ன செய்யறானே தெரியல. குடிபோதை மட்டும் கிடையாது, மது பழக்கம் மட்டும் கிடையாது, கஞ்சா பழக்கமும் கஞ்சா உபயோகிப்பவர் எண்ணிக்கையும். அதுவும் பாத்தீங்கன்னா வெறும் 6ஆம் கிளாஸ் 10 வயசு பையன் கஞ்சா அடிக்கிறான். ரத்த தண்ணீர் தான் வருது. இது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத என் குழந்தைகள் சரியான வழியில போறாங்களா, பள்ளிக்கு போயிட்டு வரக்கூடிய என் பையன் சரியா நல்லவனாக திரும்பி வரானாங்கிறதே கேள்விக்குறி. நான் ஒரு பள்ளிக்கூடத்துல உரையாற்றும் பொழுது பாக்குறேன், ஒரு மீட்டிங் நடக்குது. 11, 12 படிக்கக்கூடிய பையன் காம்பவுண்ட் செவரை ஏறி குச்சி ஓடுறான். வாத்தியார்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, தலைமை ஆசிரியர் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல எங்க நீங்க ஒழுக்கமான மாணவர்களை எங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க? இப்படி உங்கள் மீது மக்கள் வெறுப்புணர்வை எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. போதா குறைக்கு மின்சார கட்டணம். நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னையா சொன்னீங்க? மாசம் மின்சார கட்டணம் எடுப்போம், மாசம் மின்சார கட்டணத்தை குறிப்போம். நீங்க 200 ரூபாய் 300 ரூபாய் கட்டுறது 100 ரூபாய் 200 ரூபாய் ஆயிடும் சொன்னீங்க. இன்னைக்கு என்னன்னா மின்சார கட்டணம் 300 ரூபாய் கட்டணம்னா 3000 ரூபாய் கட்டிட்டு இருக்கான். வாங்குற சம்பளத்துல பாதியை கட்டிட்டு இருக்காங்க. இப்படி தமிழக மக்களுக்கு விரோதமாக ஒரு அரசு நடத்தக்கூடிய மாடல் அரசு என்று நீங்கள் ஏமாற்றக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு இப்படி இருக்க, எங்க ஐயா மோடி என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? வீட்டுக்கு வீடு தண்ணி பைப் கொடுத்திருக்காரு. ஜல்ஜீவன் திட்டத்துல குழாய திறந்தா தண்ணி வருது எல்லா வீட்லயும். ஏழை பணக்காரன், இந்த தெரு அந்த தெரு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா வீட்டு பெண்களும் என் வீட்டு பெண்கள் தான், ஏன் தாய்மார்கள் தான். அவர்கள் யாரும் கூட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஜல்ஜீவன் திட்டத்தை அவர் எப்ப பிரதம மந்திரியா வந்தாரோ அன்னையில இருந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா மட்டும் இல்ல, கர்நாடகா மட்டும் இல்ல, எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மகளிரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. விவசாயி பையனா பொண்ணு கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட விவசாயிக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும், அவன் பயிர் காப்பீடு அடைய வேண்டும் என்பதற்காக அவனுக்கு விவசாயிங்கிற அடையாளத்தையும் கொடுத்து வருஷம் 6000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து அவனுக்கு பயிர் நஷ்டம் அடைந்து விட்டால் பயிர் காப்பீடு திட்டத்தையும் கொடுத்து விவசாயியின் தரத்தை உயர்த்தியவர் எங்களது பாரத பிரதமர் மோடி. இது மட்டும் கிடையாது, விறகு வெட்டி விறகு ஒடிச்சு அடுப்பு பத்தடைச்ச நம்ம மகளிர், அழுதுகிட்டே சமைச்ச நம்ம மகளிர், நம்ம வீட்டு பொண்ணுங்க இன்னைக்கு லைட்டர் ஆன் பண்ணா அடுப்பு எரியுது. இதை செய்தது யார்? இதை சாதித்தது யார்? பாரத பிரதமர் மோடி அவர்கள். இப்படி ஒரு பக்கம் சாதனை மட்டுமே, மக்களின் கண்ணீர் மட்டுமே துடைக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இருக்க, இங்கு மக்களின் உழைப்பை பிடுங்கி தின்கிற இந்த திராவிட அரசு அவர்களது சாதனைகளை தான் செய்ததாக ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டுறது இல்லைங்க. என் வீட்டு பிள்ளைங்க படிக்கிறத கூட விட்டு வைக்கலைங்க. அதுல கூட சம்பாதிச்சு கொள்ள லாபம் சம்பாதிக்கணும். ஏழை வீட்டு பையன் எவனுமே யாருமே மேல போயிடக்கூடாது, எந்த அறிவும் வந்துடக்கூடாது. இதுதான் இவங்க நினைக்கிறது. இருமொழி கொள்கைன்னு சொல்லி உங்களுக்கு தமிழ் படிக்கிறதே கஷ்டம், அதுக்கு மேல ஆங்கிலம் படிக்கிறது கஷ்டம். நீங்க 3ஆவதா எப்படி ஒரு மொழியை படிப்பீங்கன்னு அவங்களை பயமுறுத்தி ஏதோ மத்திய அரசாங்கம் இவர்களுக்கு துரோகம் இழைப்பது போல் ஒரு நாடகம் ஆடி நயவஞ்சக அரசியலை இவர்கள் செய்துட்டு இருக்காங்க. நான் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய 3 மொழி கொள்கையை பற்றி மக்களிடம் எடுத்து சொல்வதற்கு இங்க ஆட்கள் கிடையாது.
என்ன சொல்றாங்க மத்திய அரசாங்கம்? இவர்கள் நடத்தக்கூடிய ஆங்கில பள்ளிகள்ல சிபிஎஸ்இ பள்ளிகள்ல போய் பாத்தீங்கன்னா தமிழ் பேசினா 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவதாரங்க. அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்ல பெற்றவர்கள் ஆசைப்பட்டால் அவர்கள் விரும்புகிற எந்த மொழியை கூட கட்டணம் கட்டி அவங்க படித்துக் கொள்ள முடியும். அது 4 மொழியா இருக்கட்டும் 5 மொழியா இருக்கட்டும், அங்கதான் 4 மொழி 5 மொழி படிக்கிறாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்துல தமிழ் ஆங்கிலம் மட்டும் படிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் தனியார் பள்ளியில படிக்கிறேன் அப்படின்னாலே 4 மொழி 5 மொழி இங்கிலீஷ்ல பேசணும். அப்படி ஒரு வேறுபாடை காட்டினா மட்டும்தான் தனியார் பள்ளிக்கும் அரசாங்க பள்ளிக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வேறுபாட்டினால் மக்கள் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு போய் தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. ஏன்னா தனியார் பள்ளிக்கூடம் பூரா நடத்துறது இவர்களுடைய பினாமிகள். கொள்ளை லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏழை குழந்தைகளை, நடுத்தர குழந்தைகளை நயவஞ்சகமாக ஏமாற்றுகிற வேலையை தான் இவர்கள் செய்யறாங்க. ஏன்னா 3 மொழி படிக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொல்றாங்க ஐயா? 3 மொழி படிக்கணும்னு சொல்றாங்க. 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் கட்டாயமாக தமிழ் படி, இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தை படி. 3ஆவதாக ஏதோ ஒண்ணு படி. நீ கேரளா பார்டர்ல இருக்கியா மலையாளம் படி, ஆந்திரா பார்டர்ல இருக்கியா தெலுங்கு படி. இப்படி நீ மலையாளமோ கன்னடமோ உருதுவோ தெலுங்குவோ ஹிந்தியோ என்ன விரும்புறியோ அதை படி. உன் பொழப்புக்காக படி. நீ எங்க வேணாலும் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போய் நீ பொழைச்சுக்கலாம்ங்கிறதுக்காக ஒரு பிழைப்புக்கு வழிகாட்டக்கூடிய இந்த 3 மொழியை நயவஞ்சகக்காரர்கள் ஏமாற்றுகிறார்கள். ஏன்னா தனியார் பள்ளியில காசு கொடுத்து படிக்கிற படிப்பு நம்ம தமிழ் அரசாங்க பள்ளியில நம்ம பிள்ளைகளுக்கு இலவசமா கிடைச்சிட்டா தனியார் பள்ளிக்கு அட்மிஷன் குறைஞ்சு போயிடும். அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய பையனுக்கும் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவருக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. அதனால் அவர்களுக்கு அரசாங்க பள்ளியை மூடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழக அரசாங்கத்திற்கு அரசாங்க பள்ளிகளை இல்லாம ஆக்கிரமும் கனவு கண்டி கூடியிருக்கிற இந்த தமிழக அரசாங்கத்திற்கு அதுக்கான வாய்ப்பு இல்லாமலே போயிடும். தமிழ்நாட்டு அரசாங்க பள்ளிகளில் மாணவர்கள் படித்து விடுவார்கள், முன்னேறி விடுவார்கள், அவர்கள் மேம்பட்ட நிலைக்கு சென்று விடுவார்கள். அடிமையா தான் இருக்கணும், ஏழையா தான் இருக்கும், ஏழையா தான் இருக்கணும். அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவன் அடிமையா தான் இருக்கணும். அதுதான் இவங்க நினைக்கிறது. நம்ம மாணவர்கள் அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த மேம்பட்ட நிலைக்கும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய நாடகம் தான் இந்த மொழிப்போர். எல்லாருக்கும் சொல்லுகிறேன், நம்ம ஆண்களுக்கு தெரியும், குறிப்பாக வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய நமது சகோதரர்களுக்கு தெரியும், ஒரு 3வது மொழி படிப்பதனால் 3வதாக ஒரு மொழி தெரியாததனால் அவர்கள் வெளிநாட்டில் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது மட்டும் கிடையாது, அரசாங்க பள்ளியில் இருந்து ஒரு மாணவன் உயர் படிப்புக்காக கல்லூரி படிப்புக்காக மேல செல்கிறான், மேல் படிப்புக்காக செல்கிறான், காலேஜுக்கு போறானா அவனுக்கு தெரியும் ஆங்கிலம் தெரியாமல் அவன் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறான், எந்த அளவுக்கு அரசாங்க பள்ளியில் கல்வியின் தரம் இருக்கிறது. அவனுக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய எந்த வார்த்தைகளும் புரியாம முதல் செமஸ்டர்ல ஃபெயிலு, 2வது செமஸ்டர்ல ஃபெயிலு, இப்படி ஃபெயிலு அரியர்களை வச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ்ல கஷ்டப்பட்டு காசு கட்டின தன்னுடைய பேரண்ட்ஸ் அந்த காசும் போய் தன் மகன் பெற்ற பிள்ளை அந்த படிப்பை முடிக்க முடியாம 4 வருஷத்துல முடிக்க வேண்டிய படிப்பை 8 வருஷத்துல முடிச்சு அவன் வெளியே வரும் பொழுது அவனுக்கு வேலையும் கிடைக்காது. அப்போ இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று இவர்கள் ஒரு நாளும் நினைக்கல. இது 2 மொழி இருக்கு, தமிழ் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு. அந்த 2 மொழியவே சொல்லிக் கொடுக்க வக்கத்த இந்த அரசு, அந்த 2 மொழியவே சரியா சொல்லிக் கொடுக்காத இந்த அரசு எப்படி 3வது மொழிய இவங்க நடத்த போறாங்க? இவர்கள் கிட்ட ஆசிரியர்கள் இருக்கார்களா? இதெல்லாம் அவர்களுக்கு பயம். இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய தோல்வியை ஒற்றுக்கொள்ள திராணி இல்லாமல் இவர்கள் நடத்துகின்ற நாடகம் தான் 2 மொழி மட்டும் போதும், 3வதா இந்திய திணிக்கிறாங்கன்னு. நான் கேட்கிறேன், மத்திய அரசாங்கம் எந்த இடத்திலாவது நீ 3வதாக இந்தி மொழியத்தான் படிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்களா? மத்திய அரசாங்கம் ஒண்ணு சொல்றாங்க, கட்டாயமா சொல்றாங்க, 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமாக தமிழ் படிக்கணும். இதுதான் சொல்றாங்க. எந்த இடத்துலயாவது கட்டாயமாக இந்தி படிக்கணும்னு சொல்றாங்களா? நம்ம சொந்தங்கள் இதெல்லாம் சரியா மக்கள் கிட்ட சேர்த்துட்டு இருக்கோம். இதை விட சோசியல் மீடியா மிக எளிதாக மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் சோசியல்
சோசியல் மீடியால இந்த கேள்வியை கேளுங்க. அது கடைக்கோடி சாமானிய குடிமகனுக்கும் போய் சேரணும். எல்லாருமே கையெழுத்து வாங்கின வரைக்கும் யாருமே எனக்கு ஹிந்தி வேணாம், இல்ல மூணாவது மொழி வேணாம், எனக்கு உருது வேணாம், கன்னடம் வேணாம் அப்படிலாம் யாருமே சொல்லல. திராவிட மாடலின் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களின் குழந்தைகள் கூட சிபிஎஸ்இ பள்ளியில தான் படிக்கிறாங்க, யாரும் அரசாங்க பள்ளியில படிக்கிறது இல்ல. அதனால அவர்களுக்கு இந்த சமுதாயம் கேடு கெட்டாலும் பரவாயில்ல, எவன் வீணா போனாலும் பரவாயில்ல, என் பையன் தனியார் பள்ளியில படிக்கிறான், அதனால அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி இவர்களுக்கு கவலை கிடையாது. இது மட்டுமா, தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்துக்கு வந்துட்டா இவர்களுக்கு என்ன பயம் தெரியுமா? பங்கீடு, என்னென்ன வசதிகள் இருக்கிறதோ அது எல்லாமே பங்கீடு பண்ணிக்கணும், பரஸ்பரம் பரிமாறிக்கணும். இதுதான் நம்ம இந்த தேசிய கல்விக் கொள்கையில சொல்றாங்க. அது என்ன பரஸ்பரம் பரிமாறிக்கிறது? அதாவது அரசாங்க பள்ளிக்கூடத்துல உள் விளையாட்டு அரங்கம் இல்ல, ஆய்வுக்கூடம் இல்ல, இப்படி ஏதாவது ஒரு வசதி இல்ல. அதே ஏரியால ஒரு உயர்தர பள்ளிக்கூடத்துல, தனியார் பள்ளிக்கூடத்துல அந்த வசதி எல்லாம் இருக்கு. அப்படின்னா அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு உள் விளையாட்டு அரங்கத்துல விளையாடக்கூடிய திறமை இருக்கிறது, ஆய்வுக்கூடத்தை அவன் யூஸ் பண்ணணும், லைப்ரரியை யூஸ் பண்ணணும், ஆயிரக்கணக்கான புத்தகத்தை படிக்கணும்னா அந்த அரசாங்க மாணவன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் அத்துணை வசதிகளையும் உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும். இதுல ஏழைக்கும் பணக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்கா? இவனுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ, பணக்காரனுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அத்துணை வசதிக்கும் ஏழைக்கு கிடைச்சிட்டா, ஏழை மாணவனுக்கு கிடைச்சிட்டா, ஏன் பிள்ளை தனியார் பள்ளியில படிக்குது நாம் பெருமை கொள்றதுக்கு, நான் என்னை பற்றி உயர்வாக பேசிக் கொள்வதற்கு ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. அதனாலதான் எங்கே கல்வி பொதுவாகிவிட்டால், எங்கே கல்வி ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே அளவில் சம கல்வி கிடைத்து விட்டால் நமது தனியார் பள்ளிகளை மூட்டை கட்டி கொண்டு இழுத்து மூடி பூட்டு போட வேண்டிய நிலைமை வந்துவிடுமோ என்கிற அச்சத்தில் இவர்கள் நம்மை பயமுறுத்துகின்ற விஷயம்தான். மூணாவது இந்த மொழிய படிச்சுட்டா அவன் புத்திசாலி ஆயிட்டா, அவன் இந்தியாவில் எந்த இடத்துக்குனால போய் பொழைச்சிட்டா நம்ம அரசாங்கம் தோல்வியுற்றோம். மத்திய அரசாங்கம் மோடி என்ன பேசுறாரு, மன் கி பாத்ல என்ன பேசுறாருன்னு தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு 10க்கு 10 ரூம்ல இருந்துகிட்டு ஒரு டிவியை பார்த்து மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறது, மாநில அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை ஒரு 10 வயது பையன் சொல்லிடுவா அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் தான் இவங்க நம்மை பயமுறுத்துகிற இருமொழி கொள்கை. இதையெல்லாம் எடுத்து சென்று சொல்கின்ற கடமை ஒவ்வொரு காவி சொந்தங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கும் இருக்கு. அதனால இதை நம்ம சாதித்து மக்களிடம் கொண்டு போய் சிறப்பாக சேர்க்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு, இதுதான் காவி குடும்பத்தினுடைய விசேஷம். தமிழ்நாட்டிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை எங்கு பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி பரவி கிடப்பதனால் அங்கங்கே அவர்களுக்கு தேவையான உதவிகளும் உரிமைகளும் கிடைக்கிறது. அதில் ஒரு பகுதி தான் இப்பொழுது நம்ம பகுதிக்கு இந்த வழியில சென்று கொண்டிருந்த நமது அருமை சகோதரி அரியலூர் மாவட்டத்தினுடைய தலைவி அவர்கள் டாக்டர் பரமேஸ்வரி அவர்கள் வருகிறது மிகவும் சிறப்பாக இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தை நடத்தி கொடுத்தார்கள். அடுத்ததாக